அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்ட நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இதுக்கு அதிர்ஷ்ட தேவதையாக வரக்கூடியது விசாகத்துக்கு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானே வருகிறார். ஏன்னா முருகப்பெருமானை நீங்க வழிபடும்போது, இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் குடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டுங்க நண்பர்களே. அதனால முருகப்பெருமான் தான் இந்த நட்சத்திரத்துக்கு முழு விதமான யோகாதிபதியே அவர்தான் என்று எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு வெற்றி சின்னமாக வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலர் கலரா கொடையெல்லாம் இருக்கும். கலர் கொடையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பல வண்ணத்துல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு அந்த கொடையெல்லாம் நீங்க வச்சுக்கிறது, அந்த கொடைய நீங்க ஒரு வெயிலுக்கு எடுத்துட்டு போறது, மழைக்கு மழை வந்தா கொடைய எடுத்துட்டு போறது, அந்த கொடைய வீட்டில் வச்சுக்கிறது, இல்லாட்டி அந்த கொடைய ஒரு ஒரு கொடையா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கிறதும், இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி சின்னமாக இருக்கக்கூடியது. இந்த கொடைங்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றி சின்னம் நண்பர்களே. அதனால அந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கொடைங்கிறது ஒரு வெற்றி சின்னத்த குடுக்கக்கூடியது. அதே மாரி